Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட இன்ட்ரோடக்ஷன். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு செட்னா என்னன்னு தெரியணும். A set is a well defined collection of objects. என்ன சொல்றாங்கன்னா வெல் டிஃபைண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் வந்து டிஃபரே ஆகாது. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நான் ஒரு கிளாஸில் போயிட்டு ஒரு பாய் கிட்ட வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு கேட்குறேன். அதே மாதிரி ஒரு கேர்ள் கிட்ட போயிட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்குறேன். ரெண்டு பேரோட ஆன்சரும் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். ரெண்டு பேருமே சேம் ஆன்சர் தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து வவல்ஸ் கேட்குறேன். வவல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்கும்போது அப்போ ரெண்டு பேரும் என்னதான் சொல்லுவாங்க? AEIOU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து டிஃபர் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து செட்னு சொல்லுவோம். இப்போ நான் வேற கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட ஃபேவரட் ஹீரோஸ் யாருன்னு கேட்குறேன். அந்த பாய் சொல்கிறான் விஜய், தனுஷ் அந்த மாதிரி சொல்கிறான். அந்த கேர்ள் சொல்கிறா சிவகார்த்திகேயன், தனுஷ்னு சொல்கிறான். ஸோ வந்து இது வந்து டிஃபர் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிஃபர் ஆச்சுன்னா இது வந்து செட் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செட்டோட ஃபார்ம்ஸ் தான் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? செட்ஸ், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல் த்ரீ ஆர் இன்டர்லிங்க்டு டாபிக்ஸ். இந்த மூணு டாப்பிக்குமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் whereas relations and functions define the operations performed on sets. இந்த செட்ஸ்குள்ள நடக்கிற கனெக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ அதை பார்ப்போம். ஆர்டர்டு பேர். பேர்னாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? டூன்னு தெரியும். ரெண்டு பொருள் வந்து ஒன்றா இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேர்னு சொல்லுவோம். இயரிங்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேர்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து லெஃப்ட் சைடு ஒரு இயரிங் போடுவோம், ரைட் சைடு ஒரு இயரிங் போடுவோம். ஸோ அது ஒரு பேர். அதே மாதிரி ஷூஸை பேர்னு சொல்லுவோம், ஸ்லிப்பர்ஸை பேர்னு சொல்லுவோம், பேங்கிள்ஸை பேர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்னா A, ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சீட்டிங் பிளான் இன் அன் ஆடிட்டோரியம். ஆடிட்டோரியமில் வந்து சீட்க்கு பிளான் பண்ணுறாங்க. அதோட டோக்கன் என்னவா இருக்குது? 1, 5, 7, 16, 3, 4, 10, 12ன்னு இருக்கு. அதோட சீட்ஸ் என்னடா இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ வாங்க, இப்போ நம்ம கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கலாம். கிளாஸ் ரூமில் வந்து இப்படி பெஞ்சஸ் போட்டிருப்போமா? ஒரு 4 பெஞ்சஸ் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெஞ்சிலையும் வந்து 3 மெம்பர்ஸ் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்க பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்க வந்து எந்த பெஞ்சில் உட்காந்துருப்பீங்க, உன்னோட பிளேஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ உன்னோட பிளேஸ் வந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீ என்ன சொல்லுவ? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து 3rd பிளேஸில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம இது எப்படி டினோட் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டில் வந்து பெஞ்சையும் நெக்ஸ்ட் அந்த 3 அந்த பிளேஸை வந்து செகண்ட் டினோட் பண்ணிக்கலாமா? 1, 3ன்றது டினோட் பண்ணிக்கலாமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை வந்து ரோவாக எடுத்துக்கிறோம், செகண்ட் நம்பரை வந்து சீட்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1, 5ல் 1 வந்து ரோ, 5 வந்து சீட். அதே மாதிரி 7, 16ல் 7 வந்து ரோ, 16 வந்து சீட். அப்புறமா 3, 4ல் 3 ரோ, 4th சீட். நெக்ஸ்ட்டு 10th ரோ, 12th சீட். ஸோ இது மாதிரி டினோட் பண்ணிக்கிறோம். ஆர்டர்டு பேர்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். ஒரு நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பர் இருக்காது. இப்போ ரோஸ் இல்லாமல் சீட்ஸ் இருக்காது இல்லையா? அது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ப்ராடக்ட்னாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? மல்டிபிள்னு தெரியுமா? ஸோ மல்டிபிள் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்ப்போம். இஃப் A and B ஆர் 2 நான் எம்டி செட்ஸ். நான் எம்டி செட்னா என்ன அர்த்தம்? அதில் ஏதோ ஒரு நம்பர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். நான் எம்டியாக தான் இருக்கணும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா? தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர்ஸ் எப்படி இருக்குமா? A, B. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம்ல எந்த ஃபார்மில் இருக்கும்? A, B. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. such that அந்த ஸ்மால் a வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏவா இருக்கும், ஸ்மால் b வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் பியா இருக்கும். இஸ் கால்டு தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B அப்படின்னு சொல்கிறாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா A cross Bன்னு டினோட் பண்ணுவோம். இதை வந்து கிராஸ்ன்னு படிக்கணும். ஓகேங்களா? A cross B. தென் A into எம்டி செட் ஈக்குவல் டு எம்டி செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எம்டி செட்னு சொல்லலாம், இல்லைன்னா நல் செட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா?
ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ரெண்டுமே வந்து நான் எம்ப்டி செட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால வந்து ப்ராடக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே என்னன்னா ஒரு எம்ப்டி செட் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோட ஆன்சர் எப்படி தான் இருக்கும்னா எம்ப்டி செட்டாக தான் இருக்கும். சிம்பிளாக பார்த்துக்கலாம். இப்போ 8 into 0ன்னு சொன்னால் நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்னா A cross B equal to set of all ordered pairs A, B. இந்த லைன் வந்து such thatன்னு படிப்போம். ஓகேங்களா? such that அவங்க என்ன சொல்றாங்கன்னா small a belongs to capital A, small b belongs to capital B அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல் ஏனா ஃபர்ஸ்ட் செட்டாக இருக்கும், கேபிட்டல் பின்னா செகண்ட் செட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறது, செகண்ட்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து செகண்ட்ல இருக்கிற செட்டோடது. இதுதான் இதோட மீனிங். நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ ஏன்ற செட்டை நான் என்னென்னு எடுத்திருக்கேன்னா செட் ஆஃப் 3 கொஸ்டின் பேப்பர்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். பி என்னன்னு எடுத்திருக்கேன்னா செட் ஆஃப் 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ 3 கொஸ்டின் பேப்பர்னா வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன்னா A ஈக்குவல் டு செட் ஆஃப் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் B ஈக்குவல் டு 3 ஸ்டூடெண்ட்ஸா, ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஆஃப் பிரியா, விஜய், தனுஷ்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றது, அதாவது கிராஸ் ப்ராடக்ட் பண்றது, A cross B என்னவா இருக்கும்னு ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஆரோ டயக்ராம் மூலமா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஏவெல்லாம் வந்து நான் ஒரு செட்டு, ஸோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். பி எல்லாம் வந்து ஒரு செட், அதை செகண்ட்ல எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் நான் எப்படி எடுத்து எழுதியிருக்கேன்னா ETMன்னு எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரியா, விஜய், தனுஷ் நான் எப்படி எடுத்து எழுதியிருக்கேன்னா PVDன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா உங்களுக்கு சிம்பிளாக இப்போ வந்து நீங்கள் வந்து மைண்ட்லேயே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது, 3 பேருக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பேன்? பிரியாவுக்கு கொடுப்பேன். நெக்ஸ்ட் யாருக்கு கொடுப்பேன்? விஜய்க்கு கொடுப்பேன். நெக்ஸ்ட் யாருக்கு கொடுப்பேன்? தனுஷ்க்கு கொடுப்பேன். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை 3 பேர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். A cross B equal to set of E, P, E, V, E, D. ஓகேங்களா? இது முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பரை யார் யாருக்கெல்லாம் கொடுப்பேன்? தமிழ் கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் பிரியா கொடுப்பேன், நெக்ஸ்ட் விஜய், நெக்ஸ்ட் தனுஷ். ஸோ இதை தான் திரும்ப இங்கே நோட் பண்ணியிருக்கோம். தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் யார் கொடுத்துருக்கேன்? பிரியா கொடுத்துருக்கேன். ஸோ T, P, நெக்ஸ்ட் T, V, நெக்ஸ்ட் வந்து T, D. மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் யாருக்கெல்லாம் கொடுத்துருப்போம்? ஃபர்ஸ்ட் பிரியா, நெக்ஸ்ட் விஜய், நெக்ஸ்ட் தனுஷ் கொடுத்துருப்போம். ஸோ மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் M, P, நெக்ஸ்ட் வந்து M, V, நெக்ஸ்ட் வந்து M, D. அவ்வளோதான். இவ்வளவே தான் வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்ல. இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் 3 பேர் கொடுத்தோம், நெக்ஸ்ட் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பரை 3 பேர் கொடுத்தோம், நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை 3 பேருக்கு கொடுத்தோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் வந்து நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அப்படியே எடுத்து பேர் பண்ணி எழுத போகிறோம். சப்போஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து 3 செட்ஸ்க்கு கொடுத்தால் அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். இஃப் A, B, C ஆர் த 3 நான் எம்டி செட்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல நம்ம A into Bன்னு பார்த்தோம். இங்கே வந்து 3 A, B and Cன்னு கொடுத்துருக்காங்க. தென் தி Cartesian product of 3 sets is the of all possible ordered triplets. Ordered triplets. அங்க வந்து ordered pairனு சொன்னோம். ஏன்னா வந்து 2 செட்டை பத்தி பேசணும். இங்க வந்து ordered triplets. ஏன்னா வந்து 3 sets பத்தி பேசுறோம். So given by அது என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா A cross B cross C equal to set of all ordered triplets A, B, C. இந்த லைன் என்னன்னு சொன்னா such that small a belongs to capital A, small b belongs to capital B, small c belongs to capital C. இந்த ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? இது ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இன் ஜென்ரல் A cross B not equal to B cross A, but n of A cross B equal to n of B cross A அப்படின்னு சொல்றாங்க. A cross Bயும் B cross Aவும் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதோட நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குமா? சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து A cross B equal to empty set. If and only if A equal to empty set or B equal to empty set. நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு என்ன ரூல் சொன்னேன்? 2 செட் இருக்கணும், அது 2 செட்டுமே நான் எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா A cross B வந்து எம்டி செட்டாக கிடைக்கும் எப்போன்னா நம்ம கொடுத்த கொஸ்டினில் ஏதாச்சும் ஒரு செட் ஏன்ற செட் இல்லைனா பின்ற செட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் பண்ணும் போது நம்மளுக்கு எம்டி செட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்
If n of a equal to p and n of b equal to q, then n of a into b equal to pq அப்படின்னு சொல்றாங்க. ஸோ n of a ஓட வேல்யூ வந்து p, n of b ஓட வேல்யூ வந்து q. அப்போ வந்து n of a into b என்னது pq. அது வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ பிக்கு பதிலாக இங்கே 3 இருக்கு, இங்கே க்யூக்கு பதிலாக 2 இருக்குன்னா 3 2s are 6ன்னு எழுதுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னும் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 1.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.